அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது பஞ்சாங்கப்படி 60 வருடங்கள் உள்ளது. அந்த 60 வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வருடத்திற்கென்று ஒரு வெண்பாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2024 2025 வருட தமிழ் வருடத்திற்கு பெயர்தான் குரோதி ஆண்டு ஆகும். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதமாகும். எனவே சித்திரை மாதத்தின் பிறப்பை தான் நாம் தமிழ் மக்கள்கள் தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த தமிழ் வருடத்தின் வருகின்ற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை அன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இரவு 8:10 மணிக்கு மங்களகரமான குரோதி ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டில் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்லும் குரு அங்கு ஓராண்டு காலம் இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறும். மக்கள்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள். இந்த குரோதி தமிழ் வருடத்தில் நெருப்பு ராசியிலும் நெருப்பு கிரகன் சூரியனும் உச்சம் பெற்று இருக்கார். எனவே வெயில் அதிகமாக இருக்கும். நீர் ராசியான மீனத்தில் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குமுடன் பெரும்போக்கு கிரகம் ராகு. எனவே மழை கடினமாக பொழியும். மேலும் நீசபங்க ராஜயோகம் பெற்ற புதனும் இருப்பதால் பெருங்காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும். காற்று ராசியான கும்பத்தில் காற்று கிரகம் சனியும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் உள்ளனர். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். மிதுனம் என்னும் காற்று ராசியில் நீர்க்கிரகம் சந்திரனும் உள்ளார். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைவாகத்தான் இருக்கும். இதிலிருந்து இந்த வருடம் மழை பெய்தால் அது சாதாரண மழையாக இருக்காது. புயல் போன்று பெருமழையாகத்தான் இருக்கும். வெயில் என்றாலும் மிகுந்த வெப்பமாகவும் அதிக வெயிலாகவும் தான் இருக்கும். சித்திரை 1 முதல் 9 வரை, ஏப்ரல் 14, 22 வரை சனியும் செவ்வாயும் இணைய உள்ளனர். அப்போது நில அதிர்வு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்த்தால், நீங்கள் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களுக்கு இந்த வருடம் நெஞ்சை மகிழ்விக்கும் விதத்தில் தான் அமையப் போகின்றது. ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இருப்பதால் லாபாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே வருடம் தொடக்கம் வசந்தமாக இருக்கும். வாய்ப்புகள் அலைமோதும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் செவ்வாய் சேர்க்கையும் நடைபெறுகின்றது. 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோடு நீச்சம் பெற்ற புதனும் ராகுவும் இணைகின்றார்கள். விரயஸ்தானத்தில் கேது இருக்கின்றார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு சித்திரை 18ஆம் தேதி 1/5/2024 அன்று அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. இருந்தாலும் அதன் பார்வை பலன் உங்களுக்கு நன்மை தருவதாகவே அமையும். 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ரிஷபராசியில் குரு வக்கரம் வருகின்றார். கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பத்திலே வக்கரமும் பெறுகின்றார். இதற்கிடையில் சனி செவ்வாய் பார்வையும் சனி செவ்வாய் சேர்க்கையும் ஏற்படுகிறது. இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை அல்லது சேர்க்கை உருவானால் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். அது போன்ற நேரங்களில் நீங்கள் இறைவனை வழிபடுவதுதான் மிகவும் நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் ராகு கேதுக்களின் மாற்றம் எதுவும் இருக்காது. மாபெரும் கிரகமாக சனி பகவானின் மாற்றமும் எதுவும் இருக்காது. ஆனால் செவ்வாய் கடகராசியில் நீச்சமற்ற காலத்தில் வக்கரமும் அடைகின்றார். அது மட்டுமில்லாமல் இதற்கு இடையில் சில நாட்கள் மிதுனத்திற்கு செல்லும் செவ்வாய் மீண்டும் கடகத்திற்கு திரும்புகின்றார். இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு முழுவதுமான பலன்கள் அமையும். உங்களுடைய சுயஜாதகத்தையும் புத்தாண்டின் கிரக அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் தசாபுத்திக்கு ஏற்ப வலிமை பெற்றிருந்தால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பொருளாதார நிலையும் திருப்தி தரும். அதே நேரம் தசாபுத்தி பலமிழந்து இருந்தால் தடைகளும் தகராறுகளும் உண்டாகும். உங்களுக்கு வெற்றியை வரவழைத்துக் கொள்ள தெய்வ வழிபாடுகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். குருவின் வக்கர காலம் என்று பார்த்தால்
15-10-2024 முதல் 11-2-2025 வரை ரிஷப ராசியில் குரு வக்கரம் வருகின்றார். இந்த காலத்தில் இனிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண தடைகள் அகலும். கட்டிடம் கட்டும் முயற்சியில் இருந்த தொய்வுகள் அனைத்தும் நீங்கிவிடும். இழந்த பதவிகள் உங்களை தேடி மீண்டும் வந்து சேரும். எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் நினைவாகும். புது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் விதமாக இந்த குருவின் வக்கரம் காலம் உங்களுக்கு அமைந்துவிட்டது. சகோதர ஒற்றுமையும் பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுய தொழில் செய்யலாமா என்று கூட நீங்கள் யோசிப்பீர்கள். இந்த புத்தாண்டில் ராகு கேது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு தொல்லைகள் தந்த எதிரில் அனைத்தையும் விலகி ஓடிவிடுவார்கள். உடல்நலம் சீராகி விடுவார்கள். கடன் சுமையும் குறையும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். நினைத்த தொழிலை தொடங்கும் வாய்ப்பும் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை வந்து சேரும். வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாக நிலைக்கு வரும். உங்களுக்கு எதிராக போட்டியில் கடை வைத்தவர்கள் விலகிவிடுவார்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். பிறருக்காக எடுத்த முயற்சியும் உங்களுக்கு ஆதாயம் தரும். சொத்து விற்பனை மூலம் கடன் சுமையும் குறையும். வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுபவிரய செலவுகளை மேற்கொள்வதுதான் நல்லது. பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலை வேறிடத்திற்கு இடமாற்றம் செய்வீர்கள். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்த்தால், இந்த புத்தாண்டு உங்களின் முன்னேற்ற பாதையில் சிலர் இடையூறுகளை உருவாக்கும். எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும் நேரமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. உங்களின் குழந்தைகளை நீங்கள் உங்களின் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களின் உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு கடன் சுமையும் கூடலாம். பணிபுரியும் இடத்தில் பக்குவமாக நடந்து கொள்வது அவசியம். நீங்கள் வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுபவிரய செலவுகளை மேற்கொள்வதுதான் நல்லது. கும்பராசியில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பார். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். தொழில் வளமும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் அதிக கவனம் நீங்கள் செலுத்துவீர்கள். கும்பராசியில் சனியின் பார்வை 2, 7, 11 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனி நட்புக்கிரமாக இருக்கும். அவரது பார்வை உங்களுக்கு நன்மையாகவும் இருக்கும். 19-6-2024 முதல் 4-11-2024 வரை கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகின்றார். இந்த வக்கர காலத்தில் சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் சில பிரச்சனைகள் உருவாகலாம். எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதுதான் நல்லது. உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளும் அலுவலக பணியில் குழப்பங்களும் உருவாகும். காரணமின்றி கோபம் வருவதும் அதனால் பல காரியங்கள் கை நழுவி விட்டு சென்றுவிடும். எதையும் நீங்கள் நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றி கொள்ளுங்கள். குரு பகவான் இந்த ஆண்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1-5-2024 அன்று இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்தில் செல்கின்றார். அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைப்பது அவ்வளவு நல்லதல்ல. இருப்பினும் அவரது பார்வை பலத்தால் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அமைதி குறையும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். துன்பங்களிலிருந்து விடுபட்டு புதிய வழி பிறக்கும். குருவின் பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களை பதிவதால் அந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றது. அதனால் வாழ்க்கையில் செல்வங்கள் அதிகரிக்கும். இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால், இந்த ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்க வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி அம்மாளை வழிபட்டால் போதும். சிறப்பு வழிபாடாக யோக பலம் பெற்ற நாளில் திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மனை வழிபடுவதன் மூலம் அனைத்தும் உங்களுக்கு நல்லதே நடக்கும்.